ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். இது மொரப்பூரில் இருக்க முனியப்பன் சாமிக்கு பார்த்திங்கன்னா வேண்டுதல் இருந்தது. அவருக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து ஏமாற்றாமல் கெடா விருந்தும் போட்டாச்சுங்க. அவருக்கு கெடா விருதை பண்ணுறதை தான் பார்த்திங்கனாக்கா நான் விலாகாக பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்கும். அங்கே இருக்க முனியப்பன் சாமிக்கு வேண்டுதலாக சிங்கார தோப்பு முனியப்பன் சுவாமி அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, ரொம்ப வருஷமாக வேண்டுதல் இருந்தது, ஒரு 10 வருஷமாக ஆடு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை இன்றைக்கி கன்ஃபார்ம் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து சாமிக்கு நேர்ந்து விட்டுருந்தோம். அதை வந்து கடைசியாக இது பண்ணிட்டோம். அப்புறமா சாமிக்கு நேர்ந்து விட்டதை வெட்டினதும் பார்த்திங்கனாக்கா அங்கேயே கட் பண்ணி தரதுக்கு ஆள் இருக்காங்க. சின்ன சின்ன பீஸாக பார்த்திங்கன்னா அழகாக பொடியாக கட் பண்ணி தராங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே மண்டபமும் இருக்குது, அது ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சாமான சட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மொரப்பூரில் தான் நம்ம வாங்கணும். இந்த கோயிலில் பார்த்திங்கனாக்கா சுற்றி பொரியெல்லாம் வந்து போடுறாங்க, அதையும் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வணக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான கிரேவியும் ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கமகமன்னு மணக்க வந்துட்டுருக்கு. அது திருப்பி போடுறதுலேயே பாருங்கள் அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. அந்தளவு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது ஃபுட்டெல்லாம். இதுவும் குக்கிங் பண்ணுறதுக்கும் தனியாக ஆள் வச்சுருந்தோம். பாருங்கள் எடுக்கிறார், அப்படியே அதை எடுத்து இப்படி இப்படி அலசுறதே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, திருப்பி போடுறதே பார்க்கவே நல்லா இருக்குது. சரி, குழம்பு இப்போ வந்து அப்படியே பண்ண சைடில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிரேவியும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்னா ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிரேவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து எடுத்து நல்லா வேக வச்சு கிரேவிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது கொதிக்கிற ஸ்டைலே பாருங்கள் எவ்வளோ அழகாக